லாஸ்ட் 2 வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கிடச்சிது. ரொம்பவே நன்றி. உங்கள் ஆதரவு முழுமையடையணும்னா வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியே சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதே ரூல் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும். ஸோ இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு பிகே இன்சைட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு போர்ட்ஃபாலியோ க்ரியேட் பண்ணணும். போர்ட்ஃபாலியோ அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் அசட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ராஸு கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காருன்னா இது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்டிவாக சொல்கிறதுக்கு பேர் தான் போர்ட்ஃபாலியோ. ஓ, இதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோவா? நான் வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே லாஸில் வேறு இருக்குது. போர்ட்ஃபாலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணலன்னா அப்படி தான் ஆகும். போர்ட்ஃபாலியோ டைவர்சிஃபிகேஷன் புரியணுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மொத்த பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுமே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எனி ரீசன் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மொத்த பணமுமே லாஸில் தான் போகும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நெவர் கீப் ஆல் எக்ஸ் இன் எ சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு 4 or 5 அசட் கிளாஸில் ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் உங்களோட மற்ற அசட் கிளாஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை லாஸ்லேருந்து காப்பாற்றி பாசிட்டிவில் மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அசட் கிளாஸ் பற்றி தெரியணுன்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அந்த 3 கேட்டகரி என்னென்னா கன்சர்வேட்டிவ், பேலன்ஸ்ட் அண்ட் அக்ரெசிவ். நம்பர் 1 கன்சர்வேட்டிவ், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ். இந்த கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ நம்ம லோ ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன அலோகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டி 50%, கோல்டு 30% அண்ட் கார்ப்பரேட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் 20%. 2 பேலன்ஸ்ட், மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிட்டர்ன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியமான ஒரு ரிஸ்க்கை பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்காக இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 30% மியூச்சுவல் ஃபண்ட், 25% ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ், 25% கார்ப்பரேட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட், 10% ஸ்டாக்ஸ் அண்ட் 10% கோல்டு. அக்ரெசிவ், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ். இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 50% கோஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட், 20% ஸ்டாக், 10% கோல்டு, 10% கார்ப்பரேட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட், 10% ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1 lakh rupees இந்த போர்ட்ஃபோலியோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்சர்வேட்டிவில் பார்த்தீங்கன்னா இதனோட ஓவரால் ரிட்டர்ன் 7.5%, அதுவே பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 9.85% கொடுத்துருக்கு. இதுவே அக்ரெசிவில் பார்த்தீங்கன்னா 11.6% கொடுத்துருக்கு. அடடா, இந்த டைவர்சிஃபிகேஷன் சூப்பராக இருக்கே. சரி, இதில் எது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்? நான் இது வரைக்கும் சொன்ன போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எல்லாமே ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ராஸுக்கு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் லாக்இன் பீரியட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லாக்இன் பீரியட் அப்படின்னா உங்கள் ஃபண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவரே நினச்சா கூட அதை விட்ரா பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம சின்ராசி எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை சூஸ் பண்ணோன்னா பேலன்ஸ்ட் ஆர் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ. இப்போ அதே சின்ராஸு ஷார்ட் டேர்மில் எந்த பண தேவையும் இல்லை, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தான் பிளான் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவர் சூஸ் பண்ண வேண்டியது பேலன்ஸ்ட் ஆர் அக்ரெசிவ் கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. அப்போ போர்ட்ஃபோலியோ மட்டும் க்ரியேட் பண்ணி விட்டால் போதும், பணம் கொட்டுன்றியா? கண்டிப்பாக கொட்டும். ஆனால் அதுக்கு போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பட் நாட் லீஸ்ட் மெயின்டெனன்ஸ். நீங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் நினச்ச மாதிரி கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பீரியாடிக்காக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பீரியாடிக்னால் டெய்லி மந்த்லி இல்லாமல் அட்லீஸ்ட் குவார்ட்டர்லியாவது நம்ம செக் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோபல் இஷ்யூஸ் லைக் வார் ஆர் கோவிட் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் போன்ற வாலட்டைலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கே இருக்கிற அலோகேஷனை எடுத்து ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது மூலயமா உங்களோட கோலை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலயமா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணணும், அசட்ஸ் எப்படி அலோகேட் பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பிகே இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா பண்ணுற? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கை டேபிள் கடியிலேருந்து டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன்.